ரம்ஸானுக்கு கோழிக்கோடு போனோம். அந்த ட்ரிப் vlog தான் பாருங்கள். ஹலோ பேபிஸ், குட் மார்னிங். எந்திரிக்கலாமா? பீச்சுக்கெலாம் போகணுமே. ஹாப்பி மார்னிங். குட்டிமா எந்திரிங்க, போகலாம் குளிச்சுட்டு. நம்ம எங்கே இருக்கோம் இப்போது? கோழிக்கோடில் வந்திருக்கோம், கேலிக்கட். இங்கே வந்து ஜயூஸ் ஹோம் ஸ்டே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து புக் பண்ணி வந்தோம். booking.comல தான் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இந்த ரூம் வந்து எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட், ஒரு டபுள் பெட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் 4 பேர். ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இங்கே டிவி இருக்குது. ஸோ இங்கே வந்து கபர்ட், அப்புறம் இங்கே வந்து அனிமல்ஸ், அப்புறம் இங்கேயே வந்து கிச்சன் செட்டப் இருக்குது. யூ கேன் குக் இஃப் யூ விஷ். சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பாத்ரூம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் இதுலேயே வந்து கவர் ஆகிடும். நான் வெளி வியூ வந்து ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா தான் இருக்குது. இங்கே வா, ஏறாது. வா போகலாம். ஏய் அடி. நெக்ஸ்ட் அனி வீடியோ படி போட்டுருக்கேன். கிட்ட வா, கிட்ட வா. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். இது மின்டி ஹர்ப்ஸில் கிடைக்கிற நக்ஷத்ரா லிப்ஸ்டிக் தான். இது நானே என் கைப்பட பண்ணது. கெமிக்கல்ஸ் கிடையாது, எந்த டாக்ஸிக் இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. கிட்ஸ், அடல்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது ஆர்டர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த இடம், பார்க்குறீங்களா? நீங்கள் கேலிக்கட்டில் ஸ்டே தேடுறீங்க அப்படின்னா ஜயூஸ் ஹோம் ஸ்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு 10 on 10 ரேட் பண்ணுவேன். கிளென்லினஸ், ஆம்பியன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இங்கேருந்து எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிறனால இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ நம்ம ஓன் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்தது. இது ஒரு ரேண்டமான 1 day பிளான் தான். நாங்கள் வந்து மெயினாக ஃபுட்காக தான் வந்து கோழிக்கோடு வந்தோம். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நச்சுக்குட்டி, நோ டோன்ட் கோ தேர். நோ, யூ ஷுட் நாட் புட் இட் ஆன் த ரோட். டஸ்ட்பினில் போட்டுக்கோ. அது அங்கிள்கிட்ட கொடுத்துப்போ. பா அச்சோ, எவ்வளோ பிளான்ஸ் பாரு. நல்லா இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பிட கிளம்பிட்டோம். இன்னைக்கு சண்டே. ஸோ எங்கெங்கெல்லாம் போகலான்னு ஒரு ஐட்டமாக பார்க்கலாம் நம்ம. ஹலோ ஃபேமிலி. ஃபேமிலி சேஸ் ஹாய். வேர் இஸ் ஆராதனா பேபி காணோம். ஹலோ ஆரு பேபி. நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் சொல்லுங்க எல்லாருக்கும்? கேரளால. எங்க? கோழிக்கோடு. அதுவே தெரியாம வந்துட்டீங்களா? கோழிக்கோடு சொல்லு. கோழிக்கோடு. எக்ஸாம் முடிஞ்சிச்சுல? ஃபுட்க்கு இன்ஸ்டாகிராம் தான் எங்களோட கைடே. இன்ஸ்டாகிராமில் கோழிக்கோட் ஃபுட் ஸ்பாட்ஸ்னு போட்டு தான் வந்து ஒவ்வொரு ரீலாக தேடிட்டு வந்தோம். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையாக நான் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து ஜூஸஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்ட்ராபெரி அப்படின்னா வந்து ட்ராகன் ஃப்ரூட் அண்ட் ஸ்ட்ராபெரியா. அரேபியன் நைட்ஸ் அப்படின்னா ஆப்பிள், பனானா, டேட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு டெசர்ட் ஃபீல்டில் ஒன்று கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த வைப்ரண்ட்டான கலரை பாருங்கள். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா பயங்கர ஐஸு. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா ஐஸை மட்டும் கம்மி பண்ண சொல்லிவிடுங்க. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு எல்லாமே.
நாங்கள் வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பரோப்படி டாடிஸ் ரெஸ்டாரண்ட். அது வந்து நம்ம கல் இருக்கும் இல்லையா, அந்த கடை தான். கல் கடைனா வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு ஃபேமிலி கல் கடை, சூப்பராக இருந்துச்சு இது. இதில் ஸ்டார்ட்டர்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து நீங்கள் வாங்குகிற ஃபுட்டுக்கு மட்டும்தான் ப்ரைஸிங் போடுவாங்க. டாடி ஃபுல்லாக ஃப்ரீ தான். எனக்கு இவங்க ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பெருசாக கல் குடிக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான். பட் அமேசிங் ஃபுட். இவங்க மெனு வந்து ஆன்லைனில் தான் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். டக், போர்க், ரேபிட், சிக்கன், பீஃப் எல்லாமே வச்சுருந்தாங்க. மீன் அண்ட் சீ ஃபுட்ஸ்லாம் இருந்தது. இப்போ நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான்ஸ். ரொம்ப சூப்பராக நல்ல மேரினேட்டட் ஃபீல் இருந்தது. நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கி இருந்தது. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு சிக்கனில் ஒரு டிஷ்ஷு, சிக்கன் வரட்டி. அது பேசிக்கலி ஒரு ரோஸ்ட் ஃபீல் இருந்துச்சு. என்ன ஃப்ளேவர்ஸ், என்ன அமேசிங் டேஸ்ட்டு. கோழிக்கோடு வந்து த ஃபுட் கேபிட்டல் ஆஃப் கேரளான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் யூஸ்வலி இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நமக்கு எல்லோரும் ஹைப் ஏற்றி தானே அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு போனால் வேறு லெவல் சாப்பாடு. ப்ளஸ் நீங்கள் வந்து நான்வெஜ் லவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கோழிக்கோடு போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபுல் ஃபிஷ் வந்து நமக்கு நல்லா தவா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ப்ரீ மேரினேட்டட். ஏன்னா வந்து குக்கிங் டைம் வந்து அவங்களுக்கு அதிகமாகிடும் மேரினேட் பண்ணி கொடுக்குறதுனா. ஸோ நமக்கு வந்து நம்ம மெனுவில் சூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும். நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இது கூட சைட்ஸாக நீங்கள் ரொட்டி, ஆப்பம், கப்பை இது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் இதுக்கப்புறம் நிறைய இன்னும் போகிற இடம் பிளான்ஸ் இருந்தனால நாங்கள் வெறும்னே இந்த ஸ்டார்டர்ஸோடு நிப்பாட்டிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கேரளா பிரியாணி. கோழிக்கோடில் பேரகான் போகாமல் இருக்க முடியுமா? ஆனால் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா சேட்லி ரம்ஜான் அப்படிங்கிறதுனால 2 hours வெயிட்டிங் டைம்னு சொல்லிட்டாங்க. 2 hours நம்ம பசங்க கண்டிப்பாக நிற்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் டேக்அவே வாங்கிட்டோம். சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி தான் வாங்கினோம். பிகாஸ் இதுக்கப்புறமும் நமக்கு வந்து மற்ற பிளான்ஸ் இருக்கும், இப்போவே எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிட வேணான்னு சொல்லிட்டு தான். கேரளா பிரியாணி நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக சீரக சம்பா பிரியாணி, அப்புறம் ஹைதராபாத் பிரியாணிலாம் சாப்பிட்டு நமக்கு போர் அடித்தா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். இதில் இருக்கிற அந்த கீயோட அரோமா அப்படியே வாயில் அந்த சிக்கன் அப்படியே மெல்ட் பண்ண வச்சிருச்சு. வறுத்துங்கன்னா வறுத்து. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா பேப்பூர் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் தான். இதை நான் ரீல்ஸ்லலாம் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ நான் இது வரைக்கும் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் போனதில்லை, அதுவும் பீச்சுக்கு நடுவில்னா சொல்லவா வேணும். ஸோ கிட்ஸை எழுத்துட்டு போயாச்சு. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு கேரளாவை சும்மாவை சொல்கிறாங்க. இந்த தென்னை மரம், இந்த க்ரீனரி, இந்த தண்ணி, இந்த மீன் வாசனை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வெயிலில் நின்னா நீங்கள் ரொம்ப டேன் ஆகிட்டேன்னு சொல்லுவீங்க. நீங்கள் சும்மாவே நின்று பார்க்கலாம் போல. போனச்சு வெயில் கொளுத்திங். எங்கேயும் போக முடியாது. அதெல்லாம் ஒன்றும். இதோட டிக்கெட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பர் அடல்ட் 120 rupees, கிட்ஸுக்கு ஃப்ரீ தான். ஸோ எங்கள் 2 பேருக்கும் 240 rupees ஆச்சு. ஹாய் சொல்லிட்டு போங்க. ஹாய் சொல்லு.
ஆரோ கோடுக்கு இதோட டாட்டா பை பை சொல்லிட்டு போகிற வழி எல்லாமே ஸ்டார்டர்ஸு ஆப்பிடைசர்ஸு ஸ்நாக்ஸுன்னு விட்டு கட்டிட்டோம். எங்கெங்கெல்லாம் பார்த்தோமோ அங்கங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து சிக்கன் 65 டு ஸ்டார்ட் வித். ஆமா அதை வச்சு என்ன பண்ணும் கூட தெரியல. நாங்கள் சூப்பராக ஒரு ஃபுட்டி ட்ரிப்பாக கோழிக்கோடு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் சீக்கிரமாக போய் சூப்பர் சாப்பாடெலாம் சாப்பிட்டு பாருங்கள். பாய்.